பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பது இந்த திங்கட்கிழமை நாள் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, இதோ நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதம். ஏன்னா ரூத் 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இந்த 3வது வரி மறுபடியும் நான் சொல்றேன். இந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த மாசம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் ஒரு நிறைவான பலனை தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா அந்த நிறைவான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் கர்த்தரையே நாடி இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து விலகாம சரியா இருக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நேற்றைய தினத்துல இந்த 1ஆம் தேதி நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 2 வசனத்தை இதுக்கு இணையாக நாம் வாசிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல 11 மற்றும் 12 மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. உபாகமம் 11 மற்றும் 12. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இதுல நம்ம பாயிண்ட் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பிரியமான ஜனமே, எகிப்து தேசத்துல அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்தவங்களை கர்த்தர் விடுதலை செஞ்சு, பார்வோன் கையிலிருந்து விடுதலை செஞ்சு அழகா ஒரு தேசத்துக்கு கொண்டு போறாரு. அந்த தேசம் ஜனங்க சூஸ் பண்ண தேசம் கிடையாது. ஒரு ஊழியக்காரராகிய மோசே அந்த இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணல, விரும்பல. அது கர்த்தர் கொடுத்த ஒரு தேசம். தெரிஞ்சுக்குங்க, அது கர்த்தர் ஒழுங்கு பண்ணின ஒரு தேசம். என்னுடைய ஜனங்களுக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி வைத்திருக்கிற அழகான ஒரு தேசம். கர்த்தர் வைத்திருக்கிற தேசத்துலதான் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு நிறைவான பலன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு வேணும்னா நம்முடைய விருப்பத்தை காட்டிலும், நம்முடைய காரியங்களை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கறத முழுசா ஏற்றுக்கொள்ளணும். அது நிறைய காரியத்துல இருக்கலாம். இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை நம்மளா சூஸ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க செய்யற ஒரு தவறு என்ன தெரியுமா? நாம் விழுந்து போகிறோம், நாம் ஏமாற்றப்படுகிறோம், பிசாசுனால ஏமாற்றப்படுகிறோம். எப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? நம்ம விரும்புற ஒரு பையனோ இல்ல பிள்ளையோ நம்மளா விரும்பி சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கர்த்தர் எப்படி நிறைவான பலனை நமக்கு தருவார்? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா கர்த்தரே இதோ நமக்காக ஒரு பையனையோ ஒரு பிள்ளையோ ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அதை நாம் கேட்டு அறிந்து செயல்பட்டு சரியா நம்ம திருமணம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க வசனத்துல, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் இருக்குல்ல. நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா கூட இதோ கர்த்தரை விசாரித்து சகலத்தை மாற்றுவார், பிரியமான ஜனமே. ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற காரியத்துக்கு அவர்தான் விசாரித்து அவர்தான் சரியான காரியத்தை செய்ய ஆவலாக இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஒரு கார் ஒண்ணு வாங்குறோம், நல்ல பிராண்ட் நியூ கார். அந்த கார் வாங்கினோன்னு அந்த இன்சூரன்ஸ் அதோட சேர்ந்து இந்த வாரண்டின்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த வாரண்டி, ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய கார்ல பழுதாச்சு அப்படின்னா விபத்து ஏற்படும் போது இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடும். ஆனா உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு காரியம் நமக்கு கெட்டு போச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் பண்ணி அந்த காருக்கு நம்ம புது ஸ்பேர்ஸ வாங்கி போட்டுக்கலாம். அதே மாதிரிதான் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாரண்டியை கொடுக்கிறாரு. எப்போ? அவர் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையில நம்ம சூஸ் பண்ற வாழ்க்கை இதோ ஆசீர்வாதமா இருக்காது, பிரியமானவர்களே. புரிந்து கொள்ளுங்க. அது வாழ்க்கை மாத்திரம் இல்ல, நீங்க செய்யற பிசினஸா இருக்கலாம், நீங்க செய்யற வேலை ஸ்தலமா இருக்கலாம், நீங்க தேடிக்கிற எதா இருந்தாலும் சரி, சின்ன பொருளோ பெரிய பொருளோ, உங்க வாழ்க்கையில எதை செஞ்சாலும் ஆண்டவரே இது உமக்கு சித்தமா கேட்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க. இங்க இந்த ஜனங்க 430 வருஷம் பாடு அனுபவித்து ஒரு புது தேசத்துக்குள்ள போறாங்க. அது அவங்க விரும்பின தேசம் அல்ல, அது அவங்க தேடின தேசம் அல்ல. கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு தேசத்துல கர்த்தர் அவர்களுக்கு விசாரிப்புக்காரதாய் மாத்திரமல்ல, எப்பொழுதும் உங்க வசனம் சொல்லுது பாருங்க, இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தம் எப்பொழுதும் அவருடைய கண்கள் அவங்க மேல நோக்கமா இருக்குமா, அந்த தேசத்தின் மீது நோக்கமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளா சூஸ் பண்ணிக்கிற ஒவ்வொரு காரியமும், இந்த வேலை தான் எனக்கு வேணும், இந்த பிசினஸ் தான் நான் செய்வேன், இதை தான் எடுத்து படிப்பேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இந்த பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லும் போது தேவ சித்தத்தை கேட்காம, தேவ சித்தத்தை கேட்டும் உணராதபடிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் இதோ நம் மீது கண்களை வைக்க மாட்டாரு. புரிந்து கொள்ளுங்க.
ஆண்டவரே எனக்கு நிறைவான பலன் வேணும் அப்படின்னு கேட்டா எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? நான் என்ன சொன்ன, நீ என்ன செய்யற மகனே மகளேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாதான் உங்களுக்குள்ள ஒரு பழக்கம் வரணும். என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு நிறைவான பலன் வேணும்னா முதல் காரியம், கர்த்தருடைய சமூகத்துல நீங்க சரியா உண்மையுள்ளவர்களாய் காட்சியளிக்கணும். அவருடைய சேட்டையின் கீழே அடைக்கலம் நீங்க போகணும். அது மாத்திரம் இல்லாதபடி தேவ சித்தத்தை உணரணும். ஆண்டவரே இந்த பிசினஸ் உமக்கு சித்தமா, வேலை சித்தமான்னு சொல்லி சித்தத்தை முதல்ல கேளுங்க. பேரண்ட்ஸும் கூட தான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு இது தேவ சித்தமா, இந்த பையன் தான் என் பிள்ளைக்கான்னு சொல்லி கேட்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லவே இல்ல. நிறைய பேரண்ட்ஸோட வாழ்க்கையில இல்ல. அதனால இன்னைக்கு இதோ நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கல, உங்க பிள்ளைங்க தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. நிறைய வீடுகளை நான் பார்க்கிறேன், நிறைய குடும்பத்தை நான் பார்க்கிறேன். நிறைய பேர் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கிறாங்க. தெரியுங்களா? உங்களுக்கே தெரியல, நிறைய கேஸ் பாருங்க இன்னைக்கு பெண்டிங்ல இருக்கு, கிறிஸ்தவ டிவோர்ஸ் காரியங்கள் எல்லாம். தயவு செய்து எனக்கு பிரியமான ஜனமே, நீங்கள் எதை வாங்கினாலும் எதை செய்தாலும் தேவ சித்தத்தை உணர்ந்து கர்த்தருக்குள்ளாக இருந்து நீங்க செயல்படும் போது அது கர்த்தர் கொடுக்கிற காரியமா இருக்குமானா அந்த காரியத்துக்கு அவர் தான் விசாரணை செய்வார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் விசாரிப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த தேசத்துல நான் விசாரிப்பேன். எது? நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நான் உன்னை விசாரிப்பேன். என் கண்ணு உன் மேல நோக்கமா இருக்கும் அந்த தேசத்தின் மீது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இன்னைக்கு இந்த நிறைவான பலனை சர்வசாதாரணமா யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய விருப்பத்தை தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு விருப்பமா இருக்கு, ஆகிலும் உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாண்டவர்னு சொல்லி பாருங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, அது ஒருவேளை வியாபாரமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், படிப்பின் காரியமா இருக்கலாம், இல்ல திருமண காரியமா இருக்கலாம், இல்ல வீடு வாங்குறது, சின்ன ஒரு கார் வாங்குறது, பைக் வாங்குறது, சைக்கிள், எதா இருந்தாலும் சரி, தேவ சித்தத்துக்கு நீங்க இடம் கொடுத்து ஆண்டவரே உமக்கு சித்தமானு கேட்டு நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்க கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆம் மகனே, எனக்கு சித்தம், நீ வாங்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் தான் உன்னுடைய பிள்ளைக்குன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பிற்பாடு உங்க பையனுக்கும் உங்க பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவரும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராய் இருப்பார். அவரே மத்தியஸ்தராய் இருந்து சகலத்தை மாற்றுவார். இதுதான் நிறைவான பலன். புரிந்து கொள்ளுங்க, இதுதான் நிறைவான பலன். ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உடைய சேட்டையின் கீழ் வாழ்வதில் நாங்க இன்னைக்கு கற்றுக்கொண்ட காரியம் இதோ நீர் கொடுக்கிறது மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். நீர் எங்களுக்கு ஏற்படுத்துகிற வாழ்க்கை தான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படியாய் தகப்பன், இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய சித்தத்தின்படி நாங்க செயல்படும் ஆண்டவரே. நமக்கு சித்தமில்லாத எந்த காரியத்திலும் எங்க வாழ்க்கையில் நாங்க ஈடுபடவே கூடாது. நிமித்தம் என் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதியும், எங்களோட கூட இரும். ஒரு நிறைவான பலனை காண கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தருக்குள்ளாக வாழுங்க, தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்படுங்க. அப்பதான் நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர ஆவலாக இருக்கிறார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.